உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் சோர்ந்து போகிற போதும், வாழ்க்கையில் தோற்று போகிற போதும், வாழ்க்கையில் விரக்தி அடைகிற போதும் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை உணர்வோம். இதுவெல்லாம் எதனால வருது? ஏன் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வெகுளியா இருப்பாங்க. எந்த விஷயத்திலையும் யார் மீதும் கோபப்படாம வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரியே அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க. பிரச்சனை இல்லாமல் தன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு போறவங்க நிறைய. இதையும் கடந்து நமது வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாங்க, முதல்ல நம்ம சொல்லணும்னா, எந்த காரணமும் இல்லாமல் எல்லோர் மீதும் அன்பு செலுத்துவது, எந்த காரணமும் இல்லாமல் எல்லார்ட்டையும் நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது, நேசிக்கிறது, பொய்யான வேஷம் இல்லாமல் உண்மையாக நேசிப்பது, இது மனிதனுக்கு தேவைதானே. எல்லாருமே நம்மை போல நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்வது இங்கதான் நமக்கு ஒரு சிக்கலை தருது. இது நம்ம ஒரு சொல்வாங்க, பாம்புக்கு பால் வச்சது மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நாம் புரிஞ்சுக்காம இருந்தது. எப்போ புரிகிறோம்? பிரச்சனைகள் வருகிற போது, நம்மை தாண்டி நமக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிற போது, நாம் யாரை நம்பினோமோ அவர்களே நமக்கு துரோகத்தை செய்கிற போது, நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ்கிற போது. மணி, சைனா மணி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆனந்தேஸ்வரன், வணக்கம் ஐயா. நாம் யாரை நம்புவதென்று தெரியாமல் எல்லாரையும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சு நம்பி அவங்களோட பழகி அவங்க கூட பயணிச்சு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நினைச்சு பாருங்க. இந்த உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம உணரும் போது நாம் பாதிப்படைந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறோம் இல்லையா? கண்டிப்பா. கலையானந்தம், வணக்கம் ஐயா. சரி, ஒரு மனிதாபிமானத்தோட நாம் பழகுகிற போதும் செயல்படுகிற போதும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அன்பு வைப்பது என்பது பொதுவானது. அந்த அன்பை யாரிடம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமானது. அன்பால் சாதிக்க முடியாதது உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அன்பே நம் வாழ்க்கையை தொலைக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம்? நிறைய பேர் உணரல இல்லையா? அன்பு என்பது நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. அது தேவையற்றவர்கள் மீது தேவையில்லாமல் தனது அன்பை செலுத்தி பாதிப்பு அடைகிறோம். அது வேதனையை தருது இல்லையா? கேபி காலிமுத்து, வணக்கம் ஐயா. கோயம்புத்தூர், வணக்கம். எப்போது கல்யாணம் நடக்கும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு 2025 லாஸ்ட்டில் 10வது மாதத்துக்கு மேலே 2026 6வது மாதத்துக்குள்ளே நடக்கும் ஐயா. வாழ்த்துக்கள். இந்த 3 விஷயங்களை எத்தனை பேர் தொலைச்சிருக்கீங்கிறத